நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? கொஷின்ஸ் நம்பர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா தான் வந்து கொடுப்போம். அதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம், சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாத நிலவரப்படி தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர் சட்டமன்ற தொகுதிகளை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதிகமான இந்த வாக்காளர்கள் தொகுதிகளிலிருந்து குறைவான வாக்காளர் தொகுதியை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமானது பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர், ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கவுண்டாபாளையம், அதுக்கப்புறம் வந்து மாதாவரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லாவரம், சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். பின்வரும் தொடர்களில் தவறானதை தேர்க. 2024 இந்திய அளவில் தமிழ்நாட்டுடைய இடம் வந்து இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்து பாருங்கள். சூரிய ஆற்றல் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 4வது பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் இதிலும் வந்து முதலிடத்தில் வகிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காற்றாற்றல் மற்றும் சூரிய ஆற்றல் உற்பத்தி ஆன்சர் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, சரிங்களா? எல்லாமே வந்து சரியாக தான் வந்து இருக்குது, சரிங்களா? இது எல்லாமே வந்து ஒன்ஸ் அப்படியே பார்த்துக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்திய அரசு மறைந்த கர்பூரி தாகூருக்கு பாரத ரத்னா விருது அறிவித்தது. கர்பூரி தாகூர் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சோஷியலிச தலைவர், ஜனநாயக அதாவது மக்கள் தலைவர் என போற்றப்படுகிறார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீகாரில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட முங்கரிலால் ஆணையத்தின் பரிந்துரையை அமல்படுத்தியவர், சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரிதான், சரிங்களா? முங்கரிலால் ஆணையத்தின் பரிந்துரையை வந்து அமல்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கர்பூரி தாகூர், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு வரையாடு, சரிங்களா? குஜராத்துக்கு பார்த்திங்கன்னா ஆசிய சிங்கம், சத்தீஸ்கர் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம் பார்த்திங்கன்னா பிளாக் மக்கு, மத்திய பிரதேசம் பார்த்திங்கன்னா சதுப்பு நில மானு, இமாச்சல் பிரதேசம் பார்த்திங்கன்னா பனிச்சிறுத்தை, கர்நாடகம் பார்த்திங்கன்னா யானை, மகாராஷ்டிரம் பார்த்திங்கன்னா பெரிய அணில், அந்தமான் நிக்கோபர் பார்த்திங்கன்னா கடற்பசு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம், ஸோ பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள். சரியான இணையின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாட்டின் சிவப்பு நதி அப்படின்னு சொல்லிட்டு தாமிரபரணி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் எல்லையில் ஆரம்பித்து தமிழ்நாட்டின் எல்லையிலேயே முடியும் நதி வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமிரபரணி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் தொன்மையான நதிகள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவிரி, வைகை, தாமிரபரணி, இது 3மே, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். தமிழகத்தின் நீளமான ஆறு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு. தமிழகத்தின் ஆழமான மற்றும் நீளமான ஏரி வந்து வீரமாமுடி ஏரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் உப்பு நீர் ஏரி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழவேற்காடு ஏரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பருவநிலை கால ஆறு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செய்யாறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் தென்கடை கோடி ஆறு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழையாறு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மண் அணை வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவானிசாகர் அணை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சுவையான ஆற்று நீரை கொண்டுள்ள ஆறு வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவாணி ஆறு. அடுத்து பார்த்திங்கன்னா பாலாற்றின் வலது கரையில் சேரும் பாலாற்றின் துணை ஆறு எதுன்னு பார்த்திங்கன்னா செய்யாறு, சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. எல்லா இடையுமே வந்து சரியாக தான் இருக்குது. ஒன்ஸ் வந்து நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து
ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.